வெல்கம் டு சைஸ் அகாடமி. இன்றைக்கி லேட்டஸ்ட் டாபிக் என்னென்னா எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்ஸில் பேங்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. சரி, ஓகே, நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துட்ருக்கீங்க. டெஃபிசிட் ஃபினான்சிங் மீன்ஸ் தட் த கவர்மெண்ட் பாரோஸ் மணி ஃப்ரம் த So deficit financing means that the government borrows money from the ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆர்பிஐ கிட்டேருந்து தான் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ டெஃபிசிட் ஃபினான்சிங் அப்படின்னா இப்போது கவர்மெண்ட் வந்து கடனில் போய்கிட்டு இருக்கு, கொஞ்சம் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்குன்னா கவர்மெண்ட் யார்கிட்ட போயிட்டு காசு வாங்குவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? சரி, அவங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ த பேங்க்ஸ் ஆர் required to maintain a certain ratio between their cash in the hand and total assets. This is called. ஸோ எல்லா பேங்க்குமே அவங்க வந்து ஒரு மினிமம் அமௌண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ இது ஈஸி கொஷின் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேங்களா? ஸோ எஸ்எல்ஆர் ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்றத வந்து ஈச் அண்ட் எவ்ரி பேங்க்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேஷ், கோல்டு, பாண்ட்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். பட் இந்த ஸ்டாட்யூட்டரி லிக்விட் ரேஷியோ அப்படின்றத ஈச் அண்ட் எவ்ரி பேங்க் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணணுன்றத வந்து ஆர்பிஐ தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். So variable cash reserve ratio as an objective of monetary policy was first suggested by variable cash reserve ratio is an objective of monetary policy அப்படின்றது யார் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி, வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி கெய்னிஸ். ஓகேங்களா? ஸோ கெய்னிஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அந்த வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இந்தியன் பேங்க்ஸ் இஸ் நாட் அ நேஷ்னல் பேங்க்? ஸோ அப்படின்னா நமக்கு நேஷ்னல் பேங்க்ஸ் எது எது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் இப்போது எப்படி பார்க்கணுன்னா எந்தெந்த பேங்க்ஸை மர்ஜ் பண்ணாங்க ரீசெண்டாக அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஷின் ஏரியா. சரி, வாங்க பார்க்கலாமா? ஸோ எந்த பேங்க் வந்து நேஷ்னல் பேங்க் கிடையாது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி ஃபெடரல் பேங்க். ஓகேங்களா? ஸோ ஃபெடரல் பேங்க் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ நேஷ்னல் பேங்க். ஓகேவா? ஸோ மீதி இருக்க மூணுமே வந்து நேஷ்னல் பேங்க்ஸ். ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் taxes: corporation tax, customs duty, wealth tax, excise duty. Which of these are indirect taxes? ஆன்சர் பார்க்கலாமா? சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கஸ்டம் டியூட்டி அண்ட் எக்ஸசைஸ் டியூட்டி இது ரெண்டும் தான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஓகேங்களா? ஸோ மீதி வந்து டைரக்ட் டேக்ஸ். ஓகேவா? சரி, வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ த லோவரிங் ஆஃப் பேங்க் ரேட் பை த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லீட்ஸ் டு. ஸோ பேங்க் ரேட்டை குறைச்சா என்ன நடக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா?
ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ அப்போனா பேங்க் ரேட்டை குறைச்சா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் மோர் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மணி சப்ளை வந்து ரொம்ப அதிகமாகிடும். சரிங்களா? ஸோ அப்போது எதனால் எப்படி ஆகும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆர்பிஐ வந்து பேங்க் ரேட்டை கம்மி பண்ணுறாங்க, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறாங்கன்னா எல்லோரும் நிறையா வந்து போயிட்டு லோன்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஒன்ஸ் லோன்ஸ்லாம் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா இங்கே வந்து லிக்விடிட்டி அதிகமாகுது. ஸோ இங்கே லிக்விடிட்டி அப்படின்றது என்னென்னா கேஷோட அளவு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ மோர் லிக்விடிட்டின்றது வந்து அந்த அளவுக்கு கேஷ் மார்க்கெட்டில் அதிகமாக சர்க்குலேட் ஆகுன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்டு இன். ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? ஸோ கொஷின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் புக்கில் இருந்து ரெண்டுமே கம்பைன் பண்ணி தான் எடுத்துருப்போம். ஓகேங்களா? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா 1975 ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை எதை பேஸாக வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா காந்தியோட 20 பாயிண்ட் எக்கனாமிக் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றதோட ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டியூரிங் எமர்ஜென்சி டைமில் அந்த 20 பாயிண்ட்ஸ் எக்கனாமிக் ப்ரோக்ராமை பற்றி காந்தி அதாவது இந்திரா காந்தி இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க பேஸாக வச்சு தான் அதை பேஸாக வச்சு இந்த ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ காந்தியில் இந்திரா காந்தி. ஸோ ஓகே வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஆர்பிஐ இன்ட்ரடியூஸ்டு த பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் இன். So RBI introduced the banking ombudsman scheme in. So in POM answer பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? ஸோ 1995 தான் ஆர்பிஐ வந்து பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா இப்போ பீப்புள்ஸ் வந்து ஒரு பப்ளிக் ஆர்கனைசேஷன்ஸ் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து பார்க்குறதுக்காக, ஓகேங்களா, ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை செக் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலை செட்டப் பண்ணுறது தான் வந்து இந்த ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி 1995 பேங்கிங் ஓரியன்டாக ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் பீப்புள் கிட்டேருந்து வந்தால் அதை டீல் பண்ணுறதுக்காக பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஏஆர்டிசி இஸ் நவ் அ பிரான்ச் ஆஃப் த. ARDC is now a branch of the. சரி உங்கள் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி நபார்டு. ஓகேங்களா? ஸோ நபார்டோட பிரான்ச்சாக மாறி இருக்கு ஏஆர்டிசி. ஏஆர்டிசி அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சுரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ அது வந்து நபார்டோட ஒரு பிரான்ச்சாக இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சரி வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராண்ட்ஸ் ஆர் கிராண்ட் direct credit assistance to rural households? So regional rural banks, national banks for agriculture and rural development, land development banks, choose the appropriate one. ஓகேங்களா? ஸோ 3 கொடுத்துருக்காங்க, 3ல் எது appropriate one அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? டைரக்ட் கிரெடிட் அசிஸ்டன்ஸ் டு ரூரல் ஹவுஸ்ஹோல்ட்ஸ். ஸோ டேரெக்டாக இந்த 3 பேங்க்கில் இருந்து ரூரல் ஏரியாவுக்கு லோன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க பார்த்துக்கிங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா?
சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி 1 and 3 ஓகேங்களா. ஸோ ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் இது மட்டும்தான் வந்து ரூரல் ஏரியாஸ்க்கு அந்த டைரக்ட் கிரெடிட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கான பவர் இருக்குது ஓகேங்களா. நபார்ட் அதாவது நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு கிடையாது ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which institution is known as soft loan window of World Bank? So which institution is known as soft loan window of World Bank? ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு ஓகேவா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஐஎஃப்சி அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஓகேங்களா. ஸோ ஐஎஃப்சினா இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், அதுதான் வந்து சாஃப்ட் லோன் விண்டோ ஆஃப் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். ஸோ ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ? Who was the first governor of RBI? Okay, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் கரெக்டாக சொல்லிடுவீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி ஆஸ்பார்ன் ஸ்மித் அப்படின்றவர் தான் வந்து ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த அக்ரிகல்ச்சரல் ரீஃபினான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை ஓகே ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ அவங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஓகேங்களா. ஸோ அண்ட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் மூலயமா தான் இந்த ஏஆர்டிசியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ஜூலை 1963 இந்த ஏஆர்டிசி ஆக்டை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ 1 ஜூலை 1963. சரி அவங்க நெக்ஸ்ட் கொஷின். Since 1983, the RBI's responsibility with respect to regional rural banks was transferred to okay answer பார்க்கலாமா? ஓகே ஸோ யார்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஆர்பிஐ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நபார்ட் கிட்ட ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஓகேவா. ஸோ நபார்ட் அப்படின்றது வந்து எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூலை 1982 வந்து இந்த நபார்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேவா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In India, the first bank of limited liability managed by Indians. In India, the first bank of limited liability manages by Indians. Full and full Indians வாலே மேனேஜ் பண்ணப்பட்ட பேங்க் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ உங்கள் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி அவுத் கமர்ஷியல் பேங்க் ஓகேங்களா. ஸோ அவுத் அதாவது பெங்கால் சைட்லலாம் சொல்லுவாங்கள்ல நவாபாபா ஹவுத், அந்த மாதிரி அந்த அவுத் கமர்ஷியல் பேங்க் அப்படின்றது தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன்ஸால் மேனேஜ் பண்ணப்பட்டது. ஸோ அதை எப்போ ஃபவுண்ட் பண்ணுறாங்கன்னா 1881 வந்து இந்தியாவில் ஃபவுண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ 1881 அவுத் கமர்ஷியல் பேங்க்கை வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஓகே ஸோ priority sector lending by banks in India constitutes the lending to. ஸோ லெண்டிங்னா லோன் ப்ரொவைட் பண்ணுறது, கடன் கொடுக்குறாங்கல்ல அது சரிங்களா.
ஸோ எந்த செக்டாருக்கு மேஜர் லோன்ஸ் வந்து பேங்க்ஸ்னால ப்ரொவைட் பண்ணப்படுது இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர், மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அண்ட் வீக்கர் செக்ஷன்ஸ் இந்த மூணுமே வந்து ப்ரியாரிட்டி செக்டார் கீழே லோன்ஸ் வந்து எல்லா பேங்க்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ சிட்கோ வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன். ஸோ சிட்கோ வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் சி 1954 சிட்கோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ சிட்கோ அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். ஓகேங்களா? ஸோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து 1954 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஷின். In India, which of the following have the highest share in the disbursement of credit to agriculture and allied activities? ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் அதோட ஓரியன்டான ஒர்க்குக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான ஹையஸ்ட் ஷேர் எந்த பேங்க்குக்கு இருக்குது? ஓகேவா? ஸோ அவங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு தான் அதிகமான ஷேர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு தான் அதிகமான ஷேர் இருக்குது. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். So the Reserve Bank of India was nationalized on 26th January 1950. The borrowing program of the Government of India is handled by the Department of Expenditure, Ministry of Finance. Which of the following statements given above is are correct? Both 1 and 2 அங்கே வரும். 1 மிஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ கரெக்டாக யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே வாங்க பார்க்கலாமா? ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ neither 1 not 2 ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போது நேஷனலைஸ்ட் ஆச்சுன்னா 1st January 1949. ஓகேங்களா? ஸோ 1st January 1949 ஆர்பிஐ நேஷனலைஸ்ட் ஆகுது. அண்ட் த பாரோயிங் ப்ரோக்ராம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ராங். நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஷின். The repo rate is the rate at which other banks borrow from the RBI. A value of 1 for Gini coefficient in a country implies that there is a perfectly equal income for everyone in its population. Choose the correct statement. So இதெல்லாம் previous year questions. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ கொடுத்துருக்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது கரெக்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். போத் 1 and 2. ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்பிஐ இருக்காங்க பார்த்துக்கிட்டிங்களா?
ஆர்பிஐக்கு வந்து இப்போது அவங்க கிட்டேருந்து ஆர்பிஐ கிட்டேருந்து ஒரு பேங்க் கடன் வாங்குறாங்க, அவங்க கிட்டேருந்து காசு வாங்குறாங்கன்னா அந்த காசுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் ஆர்பிஐக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கூட நம்ம ரீசெண்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெப்போ ரேட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 6லேருந்து 4.6% சம்திங் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிற டைமில். ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, ஒரு சில நல்லா பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி நல்லா பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கான இப்போ டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க, நாளைக்கு டெஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.